நான் வந்து ஃபேமிலியோடு இருக்கணும், ஒர்க் லோடு கம்மியாக இருக்கணும், ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஆனால் ஒர்க் லோடு வந்து ஹெவியாக இருக்கும். ஒர்க் லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சொசைட்டியில் ஒரு நல்ல மரியாதை இருக்கும், பவர் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீடம் இருக்காது, ஃப்ரீயாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும், ஹெவி ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். என்ன டியூட்டி, பிசிக்கு என்ன டியூட்டின்னு பார்த்துருவோம். ஸோ எஸ்ஐக்கு என்ன வேலை? எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் நம்ம குரூப் 1 சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். குரூப் 1 படிக்கலாமா, குரூப் 4 படிக்கலாமா, இல்லை குரூப் 2 படிக்கலாமா, குரூப் 1 படித்தா நீங்கள் எந்த ஸ்டேஜுக்கு போவீங்க, குரூப் 4 படித்தா எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போவீங்க, சேலரி என்ன, அக்கமடேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயில் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறது ஈஸி, எது படிக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பசங்க கேட்டிருந்தது, சார் இப்போது எஸ்ஐபிசி இதை கம்பேரிசன் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கானதான் அந்த வீடியோ. ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி, தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு போர்டு தனியாகவே இருக்குது. ஸோ எஸ்ஐபிசி இது எல்லாமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் நம்ம இந்த போர்டு தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான பிசி அண்ட் எஸ்ஐ ஒரு கம்பேரிசனாக நம்ம வந்து பார்த்துருவோம். ஏன் எஸ்ஐக்கு படிக்கணும், ஏன் பிசிக்கு படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 10th 12th. அதே வேளையில் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி, ஏதாச்சும் ஒரு டிகிரி மஸ்ட் எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பிசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வரும் அப்படின்னா, ஜென்ரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24, அதுக்கப்புறம் பிசி, எம்பிசி, அதுக்கப்புறம் என்ன இருக்குது பிசிஎம். ஸோ இவங்களுக்கு 26, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, ஸோ இவங்களுக்கு 29. ஸோ இது கம்மிங் செப்டம்பர்லேருந்து இதுதான் நடைமுறைப்படுத்தப்படும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் இதாக தான் இருக்கும். கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு தான் தோணுது மேக்ஸிமம். ஸோ இதுதான் வந்து ஏஜாக இருக்கும். அதே வேளையில் எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் வந்து உங்களுக்கு 28 இருக்கும். பிசி எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 30 இருக்கும். எஸ்சி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் 33 இருக்கும். ஸோ நமக்கு கரண்ட்டில் இருக்கிறது 30, 32, 35. இப்போ கரண்ட்டில் இருக்குது. செப்டம்பர் வரைக்கும் தான் வேலிடிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 26, 28, 31. ஸோ அந்த மாதிரி இந்த 2 வருஷம் ரிலாக்ஸேஷன் பண்ணால் இதுதான் இதுக்கான ரிலாக்ஸேஷன். சேலரியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பேசிக்கான எவ்வளோ வரும் அப்படின்னா 36,900. இது வந்து 18,200 வரும். 18,200 வரும். ஸோ இது இப்போது 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 25,000 வரைக்கும் வரலாம், 25,000 வரைக்கும் உங்களுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போது சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எது வந்து கூட இருக்குது, எஸ்ஐ கூட இருக்குது, பிசிஏ வந்து கம்மியாக இருக்குது. ஓகே, கிரேட் வைஸ் பார்த்தோம்னா வேறு இதில் நீங்கள் கம்பேரிசன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சேம் தான் கிட்டத்தட்ட. ஸோ பிசிஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் எத்தனை மார்க்கு, 70 மார்க் நடக்கும். ஸோ இதில் 140 கொஸ்டின்ஸு 70 மார்க். ஓகேவா? 140 கொஸ்டின்ஸு 70 மார்க் நடக்கும். ஓகே, இதில் 70 கொஸ்டின் 70 மார்க் நடக்கும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுலேயுமே தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கும். இதில் 100 கொஸ்டின் வரும் தமிழ் எலிஜிபிலிட்டியில். இதில் 80 கொஸ்டின் வரும் தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்குமே ஒரே இதுதான். இதில் வந்து 24 ஸ்டார்ஸ் வரும். இதில் உங்களுக்கு எத்தனை ஸ்டார் வரும்? 6 ஸ்டார்ஸ் வரும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டாருக்கு இப்போ 3 ஈவெண்ட் இருக்குது. நமக்கு என்னென்ன ஈவெண்ட் இருக்குது? 100 மீட்டர் பார் 400 மீட்டர். அதுக்கப்புறம் என்ன இருக்குது? செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ரோப் கிளைம்பிங் தான் இருக்குது. தேர்ட் ஒன்று லாங் ஜம்ப் ஆர் ஹை ஜம்ப். ஸோ 3 இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் 8 மார்க்கு. ஸோ 3 ஈவெண்ட்டுக்கு 24 மார்க்கு. இதில் ஒரு ஸ்டாருக்கு 4 மார்க் வரும். ஒரு ஸ்டாருக்கு எல்லாத்துலேயுமே 4 மார்க் வரும். இதை பொறுத்த வரைக்கும் அதே தான். இதே என்ன வரும்? ரோப் கிளைம்பிங் இது எல்லாமே வரும். இதில் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை ஸ்டார் வரும்? ஒவ்வொன்றுக்கும் 5
5 ஸ்டார், அது அதாவது 5 மார்க் கொடுப்பாங்க. ப்ளஸ்ஸு சிங்கிள் ஸ்டார் எடுத்திங்கன்னா என்ன வரும், 2 மார்க் வரும். ஸோ எல்லாத்துக்குமே 3 ஈவெண்ட்டுக்கு சேர்த்து இதில் 15 மார்க் வரும். ப்ளஸ் என்ன வரும், சிங்கிள் ஸ்டார் எடுத்திங்கன்னா 2 மார்க் தான் வரும். அதே வேளையில் இதில் அடிஷ்னலாக என்ன இருக்குது, இன்டர்வியூ இருக்குது. அடிஷ்னலாக இன்டர்வியூ இருக்கும். ஸோ இன்டர்வியூக்கு வந்து 10 மார்க் இருக்கும். எதுக்கு, இந்த எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூக்கு உங்களுக்கு ஒரு 10 மார்க் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 70 + 15 + 10 95 மார்க்கு, 5 மார்க் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டுக்கு வரும். ஓகேவா, அது அதில். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் 70 + 24 + என்ன வரும், 6 அப்படின்னு சொல்லி வரும். 6 உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்டுக்கு இதில் எத்தனை மார்க் வரும், 6 மார்க் வரும். ஸோ ஓவராலாக உங்களுக்கு இதில் 100 மார்க் தான் நமக்கு காமனாக எக்ஸாம்ஸ். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் எது படிக்கிறது ஈஸி அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். எது கஷ்டமாக இருக்கும், எது ஈஸியாக இருக்கும். எஸ்ஐ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுலேயே இன்டர்வியூலேயே எஸ்ஐ இன்டர்வியூ தான் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். இப்போ 10 மார்க்கில் நீங்கள் மினிமம் ஒரு 5லேருந்து 6 மார்க் நீங்கள் அட்டன் பண்ணாலே, மேக்ஸிமம் போய் ஒரு பயப்படாமல் அட்டன் பண்ணிங்கனாலும் 5லேருந்து 6 மார்க் வரும். ஓரளவு ஹானஸ்ட்டாக பதில் சொன்னீங்க அப்படின்னா ஒரு 8.5 மார்க் வரைக்கும் உங்களுக்கு எஸ்ஐயில் கிடைக்கும். ஸோ எஸ்ஐ கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான், கஷ்டமான விஷயம் கிடையாது. அதே வேளையில் பிசியுமே ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. எல்லாத்துக்குமே ரெண்டுக்குமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே ப்ரிப்பரேஷன் தான். ஸோ இதுதான் இதோடது. சேலரி பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். ஸோ அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எதுக்கு அதிகம் அப்படின்னா எஸ்ஐ உங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் தான். பிசி வந்து நீங்கள் வந்து ஒரு செகண்ட், அதாவது என்னது அடிமட்ட ஒரு வேலை தான் பிசி. ஓகே, இப்போ பிசி படிக்கணுமா எஸ்ஐ படிக்கணுமா, இதுதான் நம்மளோட கேள்வி. சிலபஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுக்குமே காமன் தான். இதில் வந்து 10th வரைக்கும் படிப்பீங்க. பிசியை பொறுத்த வரைக்கும் 10th வரைக்கும் படிப்பீங்க. ஸோ இது எனி டிகிரினால மேக்ஸிமம் 12th வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கு 12th வரைக்கும் படித்தாலே போதும், ஈஸியாக வந்து எஸ்ஐ கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, ஆனால் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எஸ்ஐக்காக இருக்கட்டும் இல்லை பிசிக்காக இருக்கட்டும், ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டுக்குமே ஒரே மாதிரி தான் படிக்க போகிறோம். ஒரே மாதிரி நீங்கள் எந்த அகாடமி எடுத்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரி தான் கொஸ்டின் எடுப்பாங்க. எஸ்ஐபிசியை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐக்கு எடுக்கிற கொஸ்டின் பிசி கொடுக்கலாம், பிசிக்கு எடுக்கிற கொஸ்டின் எஸ்ஐ கொடுக்கலாம். எல்லாமே ஒரே மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் கொஸ்டினில் வித்தியாசம் இருக்காது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கும். எங்கள் எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக கொஞ்சம் இங்கிலீஷ் படிப்பீங்க, சைக்காலஜி கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்து படிப்பீங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ நம்ம சேலரியை பற்றி பேசிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் அலவன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி டிஏ வந்து ஹச்ஆர்ஏ டிஏ எல்லாமே வேரியேஷன் இருக்கும். கம்பேரிட்டிவாக பார்த்துக்கலாம். அது இப்போ எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன் இருக்குது, எஸ்ஐ படிக்கலாமா பிசி படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். எஸ்ஐ பிசி ரெண்டுமே ஒரே சிலபஸ் தான் படிக்க போகிறீங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிசி எழுதுங்க, நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் உங்களோட டார்கெட் வந்து பிசி மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்காதீங்க. பிசி எழுதுங்க, உங்களோட டார்கெட் வந்து ஆனால் பிசியாக இருக்கக்கூடாது, எஸ்ஐயாக தான் உங்களுக்கு டார்கெட் இருக்கும். ஏன்னா நீங்கள் பிசி ஆகி நீங்கள் வந்து ஒரு எஸ்ஐ ஆகிறதுக்கு இப்போ லாஸ்ட் டைம் நான் போன கவர்மெண்ட் வந்து 20 வருஷத்தில் உங்களுக்கு எஸ்எஸ்ஐ கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. மோஸ்ட்லி ஒரு 25 வருஷத்தில் நீங்கள் எஸ்ஐ ஆயிடுவீங்கன்னு வச்சுக்குவோம். பிசி ஆகி நீங்கள் எஸ்ஐ ஆகிறதுக்கு 25 வருஷம். ஆனால் இதில் வந்து இதே எஃபர்ட் தான் இதில் போடுறீங்க. அந்த ஒரே வருஷ கேப்பில் நீங்கள் வந்து எஸ்ஐ ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவீங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் உங்களோட ப்ரிப்பரேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்ஐ தான் ப்ரிப்பேர் பண்ணணும். பிசியை வந்து சைடில் வச்சுக்கோங்க. இதில் என்னென்னா நிறைய பேர் ஃபேமிலி சுச்சுவேஷன், என்னால் வந்து ஈஸியாக வந்து பிசி தான் கிளியர் பண்ண முடியும். என்ன பிசிக்கும் எஸ்ஐக்கு என்ன வித்தியாசம் இருக்குது, ஃபிசிக்கல் எதுவும் வேரியேஷன் இருக்கா, இல்லை எக்ஸாமில் எதுவும் வேரியேஷன் இருக்கா, ஒன்றுமே இல்லை. அடிஷ்னலாக ஒரே ஒரு இன்டர்வியூ இருக்குது. எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அடிஷ்னலாக ஒரு இன்டர்வியூக்கு, பிசியில் வந்து இன்டர்வியூ கிடையாது. ரெண்டாவது கொஸ்டின் வந்து நீங்கள் அதே 6 to 10 படிக்கிற பிசி படிக்கிற பசங்க எஸ்ஐக்கு வந்து நல்லா எலிஜிபிளாக தான் இருக்காங்க. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக படிச்சிடுறாங்க. எஸ்ஐ கொஸ்டின் கொடுத்தாலும் இந்த பிசி படிக்கிற பசங்க எழுத தான் செய்கிறாங்க. அதுலேயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறான். ஆனால் எஸ்ஐ படிக்கிறானா கேட்க மாட்டேன்றான். ஏன், என்ன மென்டாலிட்டின்னு கண்டுபிடிக்க முடியல. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டுக்கான டியூட்டிஸ் பார்க்க போகிறோம். எஸ்ஐக்கு என்ன டியூட்டி, பிசிக்கு என்ன டியூட்டின்னு பார்த்துருவோம். ஸோ எஸ்ஐக்கு என்ன வேலை இருக்கும், ஸோ இதில் நம்ம ஏஆர் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பட்டாலியன் எல்என்ஓ எடுத்துக்கலாம். எல்என்ஓ லா அண்டர். ஓகே, ஏஆரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஏஆர் எஸ்ஐயாக இருக்கலாம்,
ஏஆர்எஸ்ஐ என்ன, யாருக்கு என்னென்ன டியூட்டி போடணும், அந்த ஓஎஸில் இருப்பீங்க. உங்கள் ஓஎஸ் உங்களுக்குன்னு ஒரு ரைட்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஓஎஸ் ரைட்டர் வந்து யார் என்னென்ன டியூட்டி போடணும், எங்கெங்கே மெயினான ஏரியா அப்படின்னு சொல்லி அவங்க டியூட்டி போடுவாங்க. ஓகேவா? இவங்க கொடுக்குற ஆர்டரை, இந்த எஸ்ஐ கொடுக்குற ஆர்டரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ எங்கெங்கே போவீங்க நீங்கள் டியூட்டி எடுத்துகிட்டு? கார்டு, ஜெயிலுக்கான ஸோ ஒரு அக்யூஸ்ட் எடுத்துகிட்டு அவருக்கு கார்டாக போவீங்க. வேற என்ன இருக்குது ஏஆர் இல்லை உங்களுக்கு? இப்போ டிபிஓ இருக்குது அப்படின்னா டிபிஓவில் சென்ட்ரி நிற்பீங்க. அக்யூஸ்ட் எடுத்துகிட்டு போகணும். டிபிஓவில் சென்ட்ரின்னு இருக்கணும். எஸ்எஃப்ல உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கும். எஸ்எஃப் அதாவது ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ், எஸ்பியோடது, ஐஜி. ஸோ அந்த மாதிரி இப்போ கார்பரேஷன் போனீங்கன்னா ஐஜி, டிஐஜி அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான எஸ்எஃப்ஓவில் வாய்ப்பு இருக்குது பசங்களை பொறுத்த வரைக்கும். வேறு என்ன டியூட்டி இருக்குது? கேன்டீன் டியூட்டி போடலாம். என்ன டியூட்டி போடலாம்? கேன்டீன் டியூட்டி இருக்கும். ஒவ்வொன்றிலையும் கேன்டீன் இருக்கும். ஸோ கேன்டீனுக்கான டியூட்டி போடலாம். ஸோ இந்த மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் டியூட்டி, இந்த டியூட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு ஆர்டர் போடுறாரு ஏஆர்எஸ்ஐ. எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ஏஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எங்கே போவாங்க அப்படின்னா டிராஃபிக்கில் இருக்கலாம். எங்கே போகலாம்? டிராஃபிக் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸுக்கு ஹெட் யாருன்னா இங்கே உள்ள எஸ்ஐ தான் இருப்பார். இந்த ஸ்ட்ரைக்கிங் ஐஜி, இப்போ ஐஜி எஸ்எஃப் இருக்குன்னா இந்த எஸ்எஃப்க்குன்னு ஒரு எஸ்ஐ இருப்பார். ஸோ அவர் வந்து இங்கே ஏரில் இருப்பார். அதுக்கப்புறம் வேறு என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா இவங்க வந்து பிஎஸ்ஓவாகவும் இருப்பாங்க, பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, அமைச்சர் இருக்காங்கன்னா அமைச்சருக்கு பின்னாடி ஒரு கோட் சூட் போட்டு ஒரு எஸ்ஐ நிற்பார். ஸோ அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் ஏஆர்எஸ்ஐ போகலாம். ஸோ நீங்கள் எல்லாமே அந்த எஸ்ஐக்கு போய்க்கலாம். ஓகேவா? இது வந்து ஏஆர்எஸ்ஐக்கும் ஏஆரில் உள்ள பிசிக்கான ஒர்க்கு. ஓகேவா? இப்போ பட்டாலியன் போகிறீங்க அப்படின்னா பட்டாலியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப, அதாவது மூமெண்ட்லேயே இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பிசி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கம்பெனியாக இருக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு எஸ்ஐ இருப்பார். அந்த கம்பெனி என்னது மூவ்மெண்ட்லேயே இருக்கும். எங்கெங்கே தேவைப்படுதோ அங்கங்கே மூவிங்லேயே இருப்பாங்க. இல்லை எங்கேயாச்சும் கலவரம் நடக்குதுன்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து ஃபோர்ஸ் போவீங்க. செக்யூரிட்டி கார்டு, அதாவது கோஸ்டல் கார்டு, அந்த மாதிரி ஏரியாவுக்கு எல்லாமே ஸோ இவங்க எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு இவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் பேரக்ஸ் இருக்குன்னா அந்த பேரக்ஸுக்கான கேன்டீன் இன்சார்ஜ் யாராக இருப்பாங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஸ் தான் இருப்பாங்க. பட்டாலியனில் உள்ள எஸ்ஐஸ் கேன்டீன் இன்சார்ஜாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் ட்ரைனிங், நீங்கள் வந்து இப்போ பட்டாலியனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பேரக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பேரக்ஸில் வந்து ஸ்டே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இன்சார்ஜ், உங்களுக்கு ஒன்றா சாப்பாடு, அலவன்ஸ் இதெல்லாம் யார் கைட் பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே உள்ள எஸ்ஐ தான். ஸோ நீங்கள் இவருக்கு கீழே தான் வேலை செய்யணும். எல்லண்டோ பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலே ஹை பவர் எது அப்படின்னா எல்லண்டோ தான். ஸோ நீங்கள் தான் ஒரு சில என்னது ஸ்டேஷனுக்கு நீங்கள் தான் எஸ்ஹெச்ஓவாக இருப்பீங்க. உங்களுக்கு மேலே ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார். ஸோ உங்களுக்கு கீழே உள்ள எல்லண்டோவில் நீங்கள் இப்போ எல்லண்டோ எஸ்ஐ எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ எல்லண்டோ எஸ்ஐயில் நீங்கள் கீழே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு கீழே உள்ள யார் இருப்பா? உங்களுக்கு கீழே ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பார். அதுக்கப்புறம் கிரேடு 1, கிரேடு 2 கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுவாங்க. நீங்கள் தான் வந்து இப்போ நீங்கள் தான் ஒரு ஸ்டேஷன் எஸ்ஹெச்ஓன்னு வச்சுக்குவோம். உங்களுக்கு மேலே இன்ஸ்பெக்டர் இருப்பார். அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஒரு 2-3 ஸ்டேஷன் இருக்கலாம். ஸோ அந்த ஸ்டேஷனுக்கு பர்டிகுலராக நீங்கள் தான் ஹெட்டாக இருப்பீங்க. உங்களுக்கு கீழே ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் இருக்காது. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கிரேட் 1, கிரேட் 2 கான்ஸ்டபிள்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் எஸ்எஸ்ஐ இருப்பாங்க. ப்ரொமோஷனில் வந்தால் எஸ்எஸ்ஐ எல்லாமே இருப்பாங்க. இவங்க எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது யார்? நீங்கள் தான் எல்லண்டோ. ரெண்டாவது, லோக்கலில் என்ன லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்தாலும் ஸோ நீங்கள் தான் வந்து முதல்ல போய் அங்கே போய் நிற்கணும். நீங்கள் கீழே உள்ள ஆளையும் மானிட்டர் பண்ணணும். கீழே உள்ள ஆள் என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுக்கணும். அதே வேளையில் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி மேலே உள்ள நீங்கள் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும்தான் தகவல் கொடுக்கணும்னு கிடையாது. டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி இன்ஸ்பெக்டருக்கு மட்டும்தான் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும்னு கிடையாது. யார் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டாலும், டிஎஸ்பி கேட்டாலும், ஏடிஎஸ்பி கேட்டாலும், எஸ்பி கேட்டாலும், டிஐஜி கேட்டாலும், ஸோ யார் கேட்டாலும் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் இந்த ஆர்டரை வந்து நீங்கள் மாற்றிடக்கூடாது. இப்போ டிஐஜி சார் கேட்குறாங்க அப்படின்னா, டிஐஜி கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்? டிஐஜி கேட்ட உடனே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணணும். இன்ஸ்பெக்டர் சாருக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் டிஎஸ்பிக்கு, ஏடிஎஸ்பிக்கு, சார் இந்த மாதிரி டிஐஜி பேசினாங்க, ஸோ அதனால் இந்த மாதிரி ரிப்போர்ட் சொல்லியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாத்துக்குமே தகவல் சொல்லணும். இந்த கம்யூனிகேஷன் வந்து எங்கேயாச்சும் கேப் விழுந்தது, நான் வந்து டிஐஜிட்டே டைரெக்டாக பேசிட்டேன், அதனால் எனக்கு வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட டிஎஸ்பிகிட்ட பதில் சொல்லணும் அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மாட்டிக்குவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக பண்ணணும். அதுதான் இந்த எல்லண்டோவில் வந்து ஒரு மிகப்பெரிய இது. சப்போஸ் நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டருக்கு சொல்லலை, டைரெக்டாக டிஐஜி வந்து இன்ஸ்பெக்டரை கேட்குறாரு,
நீங்கள் இன்ஸ்பெக்டர் சொல்லலைன்னா டிஐஜி வந்து அந்த ஒரு கேஸை பற்றி கேட்குறான்னு வச்சுக்கோம். அப்போ இன்ஸ்பெக்டருக்கு அந்த கேஸை பற்றின நாலேஜே இருக்காது. அப்படியா சார் அப்படின்னு கேட்டுட்டாரு அப்படின்னா, அப்போது டிஐஜி சார் வந்து யாரை இன்ஸ்பெக்டரை வந்து திட்ட ஆரம்பிச்சுவார். இன்ஸ்பெக்டரை திட்டுனா யார் திட்டுவார் அடுத்து? உங்களை தான் கீழே தான் வந்து திட்டுவார். ஸோ அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது ப்ராப்பராக இருக்கணும். நீங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாலும் உங்களுக்கு கீழே உள்ள, அதாவது உங்களுக்கு மேலே உள்ள சுப்பீரியருக்கும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறது உங்களோட கடமை. ஸோ இது வந்து எல்என்டோ பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்களுக்கு கீழே இந்த எல்என்டோ கீழே ஸோ ஏஆர் எஸ்ஐயாக இருக்கட்டும், பட்டாலியன் எஸ்ஐயாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யார்கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணணும்? எல்என்டோ எஸ்ஐட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். எல்லாருமே ஏஆர் எஸ்ஐயாக இருக்கட்டும், ஒரு டிராஃபிக்கில் இருக்காருன்னா அப்படின்னா அவர் டிராஃபிக் பார்ப்பாரு. ப்ளஸ் அங்கே ஏதாச்சும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகுது அப்படின்னா இம்மீடியட்டாக எல்என்டோ கொடுக்கணும். பட்டாலியனும் வந்து ஏதோ ஒரு பெரிய பந்தோபஸ்து தேவைப்படுது அப்படின்னா இந்த எஸ்ஐ வந்து சார் இந்த மாதிரி ஃபோர்ஸ் கேட்டிருந்தீங்க, நாங்கள் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்என்டோ எஸ்ஐட்ட தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். ஸோ பெஸ்ட்டு அப்படின்றது பவர்ஃபுல் வந்து எல்என்டோ தான். ஆனால் ஒர்க் லோடு வந்து ஹெவியாக இருக்கும். ஒர்க் லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். சொசைட்டியில் ஒரு நல்ல மரியாதை இருக்கும், பவர் இருக்கும். ஆனால் என்ன சொல்கிறது, ஒரு ஃப்ரீடம் இருக்காது, ஃப்ரீயாக இருக்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும், ஹெவி ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் டிஎஸ்பியோ பட்டாலியனோ அந்த மாதிரி கிடையாது. டிஎஸ்பி எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூவ்மெண்ட்லேயே இருப்பீங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஒரு இடம், 3 மாதத்துக்கு ஒரு இடம் அப்படின்னு சொல்லி ஒரு மூவ்மெண்ட்லேயே இருப்பீங்க. கம்பெனியாக மூவ்மெண்ட் ஆகும். இதில் வந்து நமக்கு மொத்தம் 12 பட்டாலியன் இருக்குது. ஒவ்வொரு பட்டாலியனுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும். ஸோ மூவ்மெண்ட்லேயே இருப்பேன். எங்கே பந்தோபஸ்து தேவைப்படுது அப்படின்னா இமீடியட்டாக உங்கள் கம்பெனியை கூப்பிட்டுட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி ஆகணும். அங்கே போய் ஒரு மாதம் தங்குறது, இந்த பெரிய பெரிய கலவரங்கள்லாம் நடக்குதுல்ல, ஸோ அங்கெல்லாம் வந்து வெஹிக்கிள் போட்டு ஒரு சமுதாய கூடத்தில் ஏதோ தங்கியிருப்பாங்க, போலீஸ் வந்து தங்கியிருப்பாங்க, அவங்க கூட ஒரு எஸ்ஐ இருப்பார். ஸோ அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் வந்து மூவ்மெண்ட்லேயே இருக்கும். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வேணும் அப்படின்னா பெஸ்ட்டு என்ன கேட்டால் ஏஆர் தான். நான் வந்து ஃபேமிலியோடு இருக்கணும், ஒர்க் லோடு கம்மியாக இருக்கணும், ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இருக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏஆர் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஏஆர் எஸ்ஐ நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. அதாவது டியூட்டி எஸ்ஐயாக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் ஒரு ஐஜி கார்டாக இருக்குங்க, ஐஜிக்கு எஸ்எஃப், ஐஜிஎஸ்எஃபோட இல்லை கமிஷனரோட எஸ்எஃப் இல்லை எஸ்பியோட எஸ்எஃப்லாம் வந்து நீங்கள் எஸ்ஐயாக இருக்கீங்க அப்படின்னாலும் பெருசாக ஒன்றும் இருக்காது. 2-3 எஸ்ஐ இருப்பீங்க. உங்களுக்கு வந்து டியூட்டி சேஞ்ச் இருக்கும். காலையில் ஒரு எஸ்எஃப் வண்டி நிற்கும், மதியானம் ஒரு எஸ்எஃப் இருக்கும். ஸோ எஸ்எஃப் தேவைப்படும் போது மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமான ஒர்க்கிங். ஸோ சேலரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா பிசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 22லேருந்து 24 வரைக்கும் நீங்கள் கையில் வாங்கலாம். 22லேருந்து 24 வந்து கையில் வாங்கலாம். எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 48லேருந்து 52 வரைக்கும் கையில் வாங்கலாம். 48லேருந்து 52 வரைக்கும் நீங்கள் உங்கள் கையில் வந்து அமௌண்ட் கிடைக்கும். வேறு என்ன டீட்டெயில்ஸ் கேட்டீங்க? அக்கமடேஷன் கேட்டீங்க. அக்கமடேஷனை பொறுத்த வரைக்கும் காமன் தான், எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் முன்னாடி வந்து தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் சொல்லி இருந்தது. இப்போது தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் டிஎன்பிஎஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு தனி போர்டு இருக்குது. இந்த போலீஸ் குவார்ட்டர்ஸ்க்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டேஷன் கட்டி கொடுக்குறதுக்கு தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎன்பிஹெச்சிஎல் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கான குவார்ட்டர்ஸ் எல்லாமே கட்டி கொடுப்பாங்க. ஸோ அந்த குவார்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பிசியை பொறுத்த வரைக்கும் முன்னாடிலாம் சிங்கிள் பெட்டு தான் வந்துச்சு, 1 BHK தான் இருந்தது. ஸோ இந்த 1 BHK பார்த்தோம் அப்படின்னா இந்த பெட்ரூம் சைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10க்கு 8 இல்லை 10க்கு 10 இருக்கும். முன்னாடி சொல்கிறேன், நான் இப்போ உள்ள சொல்ல, முன்னாடி சொல்ல 10க்கு 8 இருக்கும். பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா 3க்கு 3 இருக்கும், இல்லை 3க்கு 4. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஹால்லாம் அதிகபட்சம் 10க்கு 15, அதிகபட்சம் 10க்கு 15 இருக்கும். ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். 10க்கு 8, 10க்கு 15 அந்த மாதிரி ரொம்ப ஒரு பொட்டியாக இருக்கும். எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் 2 BHK வந்துடும். உங்களுக்கு 2 BHK வந்துடும், 2 பெட்ரூமு. ஆனால் இதே சைஸ் தான் முன்னாடி இருந்து சொல்கிறேன். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து நம்ம நார்மலாக சிமெண்ட் ஃப்ளோரிங் தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் நிறையா வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. என்னென்னா இப்போ வந்து கிரானைட் ஃப்ளோரிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? கிரானைட் ஃப்ளோரிங், கிரானைட். ஸோ கிரானைட் ஃப்ளோரிங் கொடுக்குறாங்க. ஸோ சைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் சைஸ் நார்மலாக நம்ம இப்போ வீடு கட்டுறோம்ல, ப்ரைவேட்டாக கட்டுறோம்ல, ஸோ அந்த மாதிரி பெரிய வீடும் கட்டி கொடுத்துக்கிறாங்க. ஸோ எஸ்ஐக்கு வந்து 2 BHKக்கும் பிசிக்குமே இப்போ வந்து அதே மாதிரி தான். அக்கமடேஷனை பொறுத்த வரைக்கும் பிசிக்கும், அதாவது நீங்கள் ட்ரைனிங் அப்போ பேரக்ஸில் இருப்பீங்க, பிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேரக்ஸில் எல்லா பிசியுமே இருப்பீங்க. ஆனால் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரூம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பேரக்ஸ் கொடுத்தாலும் 2 பேர் தான், அந்த ஒரு சின்ன இது மாதிரி இருக்கும், ரூம் மாதிரி இருக்கும், 2 பேர் தான் உங்களுக்கு டிஎன்பிஎல்ல நடக்கும். இது வந்து டெம்பரவரி பிஆர்எஸ்ல வந்து உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். ஸோ இதுதான் மேக்ஸிமம் இதில் உள்ள டீட்டெயில்ஸு. ஸோ அதனால் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறது எஸ்ஐக்கு ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் அடிஷ்னலாக இதில் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கேளுங்க, நான் கமெண்ட் பண்ணுறேன். எதுவும் சொல்லாமல் விட்டுட்டேனான்னு தெரில.
சப்போஸ் ஏதாச்சும் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு அது சம்மந்தமாக டேட்டா வேணும்னா கேளுங்க. ஸோ எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நிறையா விங்ஸ் இருக்குது. ஸோ அந்த விங்ஸ் எல்லாமே ஒரு 15 18 இருக்குது, நிறையா விங்ஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த விங்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையானது நம்ம சிபிசிஐடி, சிஎஸ்சிஐடி, கியூ பிரான்ச்சு, அப்புறம் இந்த மதுவிலக்குத்துறை, அந்த மாதிரி நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. அப்புறம் ஸ்பெஷல் பிரான்ச் இருக்குது, எஸ்பிசிஐடி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் நீங்கள் வந்து எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதில் போலீஸ் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லாமல் விட்ட விஷயம் என்னன்னா ஃபயர்மேன், அதுக்கப்புறம் ஜெயில் வார்டன். ஃபயர்மேன், ஜெயில் வார்டனும் ஒரு நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதை கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபயர்மேனை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கு வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது. இனிஷியலாக உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்ன அப்படின்னா ஒரு பாடி தூக்குறது, இல்லை ஏதோ ஒரு குளத்துக்குள்ள ஒரு பாடி விழுந்து 1 வாரம் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் தூக்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் சர்வீஸ் மைண்டட் ஆயிடுச்சுன்னா அது கொஞ்சம் ஒன்றும் பெருசாக தெரியுது. ஜெயிலில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒர்க் அப்படி தான் இருக்கும். முன்னாடி மாதிரி கிடையாது ஜெயிலு. ஸோ ஜெயிலில் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். சென்ட்ரி நிற்கணும், அதுக்கப்புறம் உள்ளவங்களை செக் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜெயில் வார்டனை எடுத்தீங்க, பட்டாலியன் எடுத்தீங்கன்னா நீங்கள் திகார் வரைக்கும் போகலாம். திகார் ஜெயிலுக்கும் பட்டாலியன் உள்ள ஃபோர்ஸும் அங்கே போவாங்க. ஐ திங்க் 4th or 6th பட்டாலியனோ கம்பெனி வந்து திகார் ஜெயில் போவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில, 4 or 6 தெரில. அதே மாதிரி தான் ஜெயில் வார்டனை பொறுத்த வரைக்கும் அக்யூஸ்டை வந்து செக் பண்ணணும். அக்யூஸ்டை செக் பண்ணுறது அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அது நீங்கள் நிறையா நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரிலாம் விரலெலாம் வச்சு செக் பண்ணணும், உட்கார வச்சு செக் பண்ணணும், நூடாக செக் பண்ணணும். அந்த மாதிரி நிறையா ஒர்க்ஸ்லாம் இதில் இருக்குது. ஏன்னா திகார் ஜெயிலில் உள்ள நம்ம பசங்க வந்து சொன்ன விஷயங்கள் இது ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக ஒருத்தனை வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்லாம் நிறையா பசங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்க அப்படின்னா எஸ்ஐ ஆயிடலாம். ஜெயில் இல்லை சார் எனக்கு ஜெயிலில் தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அஸ்வின் ஜெயில் இருக்குது, நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஃபயர்மேனுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு எஸ்எஃப்ஓ ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். கொஞ்சம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ ஒரு பெஸ்ட்டு என்ன கேட்டால் நான் எப்போவுமே என்ன சொல்லுவேன் அப்படின்னா எஸ்ஐக்கு படி, பிசியை வந்து மறந்துடும். எஸ்ஐக்கு படிச்சுட்டு பிசி எழுது, கிடைச்சா போ. ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு நீ திரும்ப ரிட்டர்ன் வர முடியாது. பிசிக்கு போயிட்டேன்னா அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வந்து உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி ட்ரைனிங் பீரியட் பற்றி நான் சொல்லலாம். எஸ்ஐ ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 1.5 வருஷம். எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 1.5 வருஷம் ட்ரைனிங் இருக்கும். இந்த 1.5 வருஷத்தில் 1 வருஷம் என்னது அங்கே அகாடமி ட்ரைனிங் இருக்கும். 1 வருஷம் அகாடமி ட்ரைனிங் இருக்கும். 6 மாதம் வந்து ஃபீல்டு ட்ரைனிங் இருக்கும். அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 8 மாதம் ட்ரைனிங் இருக்கும். 8 மாதம் ட்ரைனிங் இருக்கும். 7 மாதம் அகாடமி ட்ரைனிங், 1 மாதம் ஃபீல்டு ட்ரைனிங் இருக்கும். ஸோ இதுதான் ஓவராலாக எஸ்ஐ அண்ட் பிசிக்கு. ஸோ எதுலுமே பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. பவர் அண்ட் சேலரியில் தான் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்னோட ரெக்வெஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு பிசிக்கு படிக்காதீங்க, எஸ்ஐக்கு படிங்க. எஸ்ஐக்கு படிச்சிங்கன்னா பிசி எக்ஸாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் டார்கெட்டை பெருசாக வைங்க, நல்ல நிலைமைக்கு போங்க. நல்ல நாலேஜ் இருந்தது அப்படின்னா வெறுமனே எஸ்ஐயோடு இல்லாமல் குரூப் 1 குரூப் 2லாம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு சிங்கிள் டார்கெட்டை வச்சுட்டு லைஃப்பை தொலைச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர்கள், நான் 2019 நாங்கள் எழுதும்போது ஒரு 40 பேர் ஒன்றா படித்தோம். 40 பேருமே 40 பேரில் 35 பேர்கிட்ட வேலைக்கு போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 5 பேருக்கு மட்டும் எங்களுக்கு ஓவராலாக 0.5 0.25 இந்த ரேஞ்சில் எங்கள் ஒரு 5 பேருக்கு மட்டும் வரல. ஸோ நாங்களாம் இன்றைக்கி ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த பசங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நாங்கள் கூட ஏதோ ஓரளவு அடுத்த லெவலுக்கு போயாச்சு, நம்ம கூட அடுத்த லெவலுக்கு போயிட்டோம். ஆனால் பசங்க ரொம்ப கஷ்டப்படும்போது கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா அவங்களாம் எஸ்ஐ மட்டும்தான் டார்கெட் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தவங்க. எனக்கு எஸ்ஐ மட்டும்தான் டார்கெட்டு, வேறு எந்த எக்ஸாமும் எழுத மாட்டேன் அப்படின்னு சொல்லி டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால் டார்கெட்டை வந்து எல்லாமே எழுதுங்க, எல்லா எக்ஸாமும் எழுதுங்க. அதாவது ஒரு டிகிரி லெவலில் உள்ள எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிசிஓ குரூப் 4 இதெல்லாம் ட்ரை பண்ணாமல் ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்கள் லெவலுக்கு, உங்கள் ஸ்டாண்டர்டுக்கு ஒரு டிகிரி லெவலில் உள்ளதை ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா லைஃப் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 5 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கஷ்டப்படுங்க. எந்த விஷயத்தையும் யோசிக்காமல் ரொம்ப கஷ்டப்படுங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் லாய்ஸ் ஃபுல்லாக நல்லா நிம்மதியாக இருக்கலாம். பிசியாக போயிட்டீங்கன்னா 25 வருஷம் கஷ்டப்படணும், அதுக்கப்புறமும் கஷ்டப்படணும். கிட்டத்தட்ட ஒரு அடிமை வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. என்னென்னா ஆஃபீஸர் சொல்கிறத, அடிமை வாழ்க்கை மீன்ஸ் என்னென்னா ஆஃபீஸர் என்ன சொல்கிறதோ அதை நீங்கள் ஃபாலோ தான் பண்ணி ஆகணும். நீங்கள் ரீசெண்டாக நம்ம டானாகரன் படம் பார்த்துருப்பீங்க, அதில் என்ன இருக்குமோ அதெல்லாம் உண்மை தான். அதே மாதிரி சிறை படத்தில் இருக்கும். ஸோ ஒபே த ஆர்டர் தான். ஸோ உங்களுக்கு மேலே சுப்பீரியர் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ கேள்வியே நீங்கள் கேட்க முடியாது. ஈவன் நாட் ஓன்லி ஃபார் பிசி, அந்த ஹையர் அந்த சுப்பீரியர் என்ன சொல்கிறாங்களோ எஸ்ஐயாக இருந்தாலும் கேட்டு தான் ஆகணும்.
ஸோ இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் சொல்கிறதையும் கேட்கணும். இதுனா உங்களுக்கு கீழே கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுவாங்க. எஸ்ஐனா உங்களுக்கு கீழே கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ப்ரிப்பரேஷன் வந்து எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பிசியை மறந்துடுங்க. ஈஸியாக வந்து பிசியும் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.